வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் விருப்பம், வேண்டாமை வெறுப்பு இல்லாதவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன், அடி சேர்ந்தார்க்கு இறைவனை மனதால் எப்பொழுதும் நினைப்பவனுக்கு, யாண்டும் எப்பொழுதும் இடும்பை துன்பம் இல. இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டவருக்கு எந்த ஒரு பொருள் மேலும் விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. விருப்பம் வெறுப்பம் இல்லாட்டா அவனுக்கு துன்பம் அவனை சேராது. விளக்கம்: வேண்டுதல் வேண்டாமை இலான், ஒரு பொருள் மீதும் விருப்பமும் வெறுப்பும் இல்லாதவனுக்கு, அடி சேர்ந்தார்க்கு இறைவனை மனதால் இடைவிடாது நினைப்பவர்க்கு, யாண்டும் எப்பொழுதும் இடும்பை துன்பம். துன்பங்கிறது பிறவி துன்பங்கள். பிறவி துன்பங்கள் 3 வகைப்படும். என்னன்னா, தனக்குத்தானே உண்டாக்கி கொள்ளக்கூடிய துன்பம், புற உயிரினங்களால் வரக்கூடிய துன்பம், தெய்வத்தால் வரும் துன்பம். அதுதான் விதிங்கிறது. தனக்குத்தானே உண்டாக்கி கொள்ளக்கூடிய துன்பம், காய்ச்சல் வருவது, தலைவலி வருவது. பிற உயிரினங்களால் வரும் துன்பம், மாடு முட்டுவது, இருவர் சண்டை போட்டுக் கொள்வது. இது பிற உயிரினங்களால் வரக்கூடிய துன்பம். தெய்வத்தால் வரக்கூடிய துன்பம், காற்று, மழை, இடி, வெப்பம் அதிகமா வரக்கூடிய விபத்துகள் எல்லாம் இருக்குது இல்ல, இது எல்லாமே தெய்வத்தால் வரக்கூடிய துன்பம். அததான் விதிங்கிறாங்க. எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையும் வெறுப்பும் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை. கடவுளை மனதால் இடைவிடாது நினைப்பவருக்கு எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையும் வெறுப்பும் இருக்காது. விருப்பமும் வெறுப்பும் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை.